ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி அல்ட்ரா டயட் குக்கர் பற்றின ரிவ்யூ வீடியோ பார்க்கலாங்க. அல்ட்ரா டயட் குக்கர் யூஸ்ஃபுல்லாக இருக்கா? அல்ட்ரா டயட் குக்கரில் செய்கிற வடித்த சாதம் எப்படி இருக்குது? அதில் ஈஸியாக நம்மளால் குக் பண்ண முடியுதா? இதோட விலை என்ன? இது அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துடலாங்க. அல்ட்ரா டயட் குக்கர் நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த வடித்த சாதம் சாப்பிட்றது தான் நல்லது, எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது சிரமம் இல்லாமல் அழகாக நம்ம குக்கர்லேயே செஞ்செடுக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிற அந்த அல்ட்ரா டயட் குக்கர் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அல்ட்ராவோட நார்மல் குக்கர் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நாளாக. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது, ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அது எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை. ஸோ அதே நம்பிக்கையில் அல்ட்ரா டயட் குக்கர் வாங்கிட்டேன். ஸோ அதோட பில்லு பார்க்குறீங்க. நான் ஒரு அல்ட்ரா கிளாஸ் டாப் ஸ்டவ், அதுக்கப்புறம் அல்ட்ரா டயட் குக்கர் ரெண்டும் வாங்கினேன். அல்ட்ரா டயட் குக்கருடைய விலை 2420 ரூபா. இப்போ அல்ட்ரா குக்கர் நம்ம அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஸோ அது எப்படி பேக் ஆகி வந்திருக்கு, கூட என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது, ஸோ எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பார்க்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு அந்த லிட்டு அந்த இதை வெளியே எடுத்துடலாம். உள்ளே வாரண்டி கார்டு இருக்குது, 10 இயர்ஸ் வாரண்டி இருக்குது குக்கருக்கு. ஸோ இப்போ குக்கரை நம்ம வெளியே எடுத்து பார்க்கலாம். இப்போ குக்கர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல வெயிட்டாக இருக்குங்க. நம்மளுக்கு அந்த தூக்கும் போதே தெரியுது, நல்ல வெயிட் இருக்குது. அப்புறம் அதே மாதிரி குக்கரோட மெட்டீரியல் நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல், AISI 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியலால் செஞ்சுருக்கிறதா மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஏற்கனவே அல்ட்ரா குக்கர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர். என்னோட நிறையா ரெசிபி வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரிய சைஸ் குக்கர் அல்ட்ரா நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப அது பிடிச்சது. அதே நம்பிக்கையில் தான் சின்ன இந்த 3 லிட்டரும் வாங்கினேன். ஹேண்டில் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹீட் ரெசிஸ்டண்ட் ஹேண்ட்லிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டபுள் ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க. அப்புறம் குக்கர் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பர்டிகுலர்லி இந்த குக்கரில் நான் கவனித்தேன். பார்த்திங்கன்னா அந்த இடம் கொஞ்சம் குழிவாக இருக்குது, அந்த வெயிட் வைக்கிற இடம். அதுவும் நல்லது தான். மோஸ்ட்டாக அந்த வெயிட்டு நம்ம விசில் வரும்போது என்ன ஆகும்னா, உள்ளே இருக்க தண்ணி ப்ரெஷருக்கு நிறையா குக்கரில் சல்லுன்னு வெளியே வருது. பட் அல்ட்ரா குக்கரில் நான் யூஸ் பண்ணி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேங்க, அது வெளியே வரல. தண்ணி அந்த லீக்கேஜ் இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது. நான் அந்த பழைய குக்கர் யூஸ் பண்ணி பார்த்ததுலேயும் சொல்கிறேன், இந்த குக்கரும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த நம்ம கேஸ்கட் போடுற இடத்துல இருந்தும் சில பிராண்ட்ஸில் லீக்கேஜ் ஆகும். ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் அந்த கேஸ்கட் லொதன்னு ஆயிடுது, லீக்கேஜஸ் வருது. இந்த அல்ட்ரா குக்கரை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்டெடியாகவே இருக்குது. கேஸ்கட்டு நல்லா நம்மளுக்கு டைட்டாக க்ரிப்பாக க்ளோஸ் ஆகுது. அந்த லீக்கேஜ் பிரச்சனை இருக்கிறதில்ல. நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், இந்த குக்கர்லேயும் அந்த மாதிரியான லீக்கேஜ் பிரச்சனை இல்லை. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. கேஸ்கட்டும் ரொம்ப நாள் தாங்குது. நான் இப்போ வரைக்கும் நான் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. அந்த பழைய குக்கர் அல்ட்ராவோட பெரிய குக்கர் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னோடய ரெசிபி வீடியோஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் இப்போ வரைக்கும் கேஸ்கட் மாற்றினதில்லை. அந்த வாங்கின அன்னைக்கு இருந்த அதே கேஸ்கட்டை தான் நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த கேஸ்கட்டும் நல்லாயிருக்கு. இப்போ உள்ளே என்னென்னா, நார்மல் நம்ம குக்கரே தான், ஹெவி பாட்டமில் நல்ல ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியலில் நல்ல ஒரு குக்கர் தான். உள்ளே இது எக்ஸ்ட்ராவாக இந்த பாத்திரம் இருக்குது. அதாவது ரைஸை வச்சுட்டு அந்த கஞ்சியை வடித்து எடுக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷனோட பாத்திரம் இருக்குது. அந்த பாத்திரத்துக்கு நல்ல ஒரு அந்த ஹேண்டில் ஒரு சிலிக்கான் ரப்பர் பீஸ் இருக்குது. அது நம்ம பிடிச்சு தூக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. அப்புறம் இந்த உள்ளே இருக்க பாத்திரத்தில் கீழே பாருங்கள், இப்படி ஓட்ட ஓட்டையாக இருக்குது. அந்த ஹோல்ஸ் வழியாக தான் நம்மளுக்கு அந்த ஸ்டார்ச் கீழே ஸ்ட்ரைன் ஆகி வருது. ஸோ அரிசி நம்ம குக்காய் மேலே ரைஸ் நின்றுடும், கீழே அந்த கஞ்சியெல்லாம் வடிஞ்சிடும். ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸோட இந்த பாத்திரம் ஒயிட் ரைஸ் வடித்த சாதம் செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லான இந்த பாத்திரம் இருக்குது. மற்றபடி குக்கர் நார்மலான நல்ல ஒரு ஹெவி பாட்டம் குக்கர், நல்ல ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர். இதில் நார்மலாக நம்ம என்னென்னலாம் செய்ய முடியுமோ, நல்ல ஒரு 1 பாட் மீல், இல்லை அந்த வெஜிடபிள்ஸ் குக் பண்ணுறது, தால் குக் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகுது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அந்த கீழே உள்ளே பாருங்கள், அந்த மேக்ஸிமம் எவ்வளவு வைக்கணும் அதெல்லாம் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ நம்ம அந்த லெவலுக்கு மட்டும் வச்சுக்கிட்டால் எந்த ஒரு லீக்கேஜோ, அந்த தண்ணி ப்ரெஷர்னால் வெளியே வருதோ, அந்த மாதிரி ட்ரபிளெல்லாம் எதுவுமே இல்லாமல் அழகாக குக் பண்ண முடியுது. கீழே இருக்க பேஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க.
நல்லா ஹெவியாக இருக்குது. 3 லேயர் காம்போசிட் பேஸு. ஸோ நம்மளுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற கேஸ் ஸ்டவ், எலக்ட்ரிக் ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ் எந்த ஸ்டவ்வில் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இது வந்து டிஷ்வாஷர் சேஃபு. நம்ம டிஷ்வாஷரில் போட்டு கழுவலாம். அப்புறம் ஹீட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இந்த சீக்கிரம் அடிப்பிடிக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. மோஸ்ட்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் அடிப்பிடிக்கிற பிரச்சனை வரும். ஸோ இங்கே வந்து அடிப்பிடிக்கிற பிரச்சனையெல்லாம் இல்லை. ஸோ அது நான் என்னோடய வீடியோஸ்லேயே நிறையா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறையா 1 pot மீல் வந்து அல்ட்ரா குக்கரில் சமைச்சு நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ குக்கரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. ரொம்ப நல்ல குவாலிட்டியில் நல்லா இருக்குது. நம்ம இப்போ உள்ள அந்த யூஸ் பண்ணுற பாத்திரம் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அது எப்படி வந்து சாதத்தை கரெக்டாக அது வடித்து தருதா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. உள்ளே வைக்கிற பாத்திரமும் நல்ல குவாலிட்டியாக தாங்க இருக்குது. நல்ல ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல், ஃபினிஷிங் நல்லா இருக்குது. அதே சமயம் ஹேண்ட்லிங்க்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது நம்ம வந்து ரைஸை வச்சு பார்த்துர்லாங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுக்கு நல்ல வடித்த சாதம் கிடைக்கணுன்னா ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணால் போதுங்க. ஈஸியாக ஜம்முன்னு நம்ம வடித்த சாதம் செஞ்சு எடுக்க முடியுது. ஸோ இப்போ நார்மலாக நம்ம எப்படி கீழே வந்து ஸ்டீம் வரக்கு வேண்டி தண்ணி பேஸில் விட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தில் அரிசியை வைப்போம். அதே மாதிரி தான், அதே மெத்தட் தான் இதுக்கும் ஃபாலோ பண்ணணும். நான் இங்கே வந்து ஒரு ஃபுல் டம்ளருக்கு ஒரு 200 மில்லி தண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து பாத்திரத்தை உள்ளே வச்சு விடுறேன். இதில் என்னென்னா, நம்ம பாத்திரம் வச்ச உடனே அந்த தண்ணி நம்ம கீழே பேஸில் ஊற்றிருக்க தண்ணி வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக மேலே வரணுங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் ரைஸும் தண்ணியும் ஆட் பண்ணணும். ஸோ இது ஒரு மெயின் டிப்பு. அதுக்கப்புறம் நம்ம ரைஸும் தண்ணி ஆட் பண்ணணும். இல்லைனா நம்ம கம்மியாக வச்சுருந்தோம்னா ரைஸுக்கு விட்ட தண்ணி கீழே போயிடும். ஸோ அதுதான் இங்கே பார்த்துக்கணும். ஸோ இப்போ வந்து ரைஸ் வந்து போட்டுடலாம். நான் ஏற்கனவே ரைஸ் வந்து கழுவி ஊற வச்சுருக்கிறேன். ஸோ அதை வந்து இப்போ இதில் சேர்த்திக்க போகிறேன். 1 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கிறேன். 3 லிட்டர் குக்கருக்கு நம்ம 200 கிராம் ரைஸ் வந்து குக் பண்ணிக்கலாம் இந்த பாத்திரத்தில். ஸோ இங்கே ஒரு 200 கிராம் ரைஸ் வந்து எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சதை நான் இப்போ வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ கீழே பேஸில் தண்ணி விட்டாச்சு, பாத்திரம் வச்சாச்சு. அதில் வந்து ஊறின ரைஸ் போட்டுட்டு, அதாவது கழுவி ஒரு 20-25 நிமிஷம் ஊற வச்சுருப்பேன் ரைஸை. அந்த ரைஸை சேர்த்து விட்டுட்டேன். இப்போ தண்ணி அளந்து ஊற்றுறேங்க. நம்ம நார்மலாக நம்ம எவ்வளோ தண்ணி வைப்போமோ நம்ம வீட்டு ரைஸுக்கு அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி வைக்கணும். இங்கே எங்கள் வீட்டில் நான் வந்து பார்பாயில்டு பொன்னி ரைஸ் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் 1 டம்ளர் ரைஸுக்கு 2.5 டம்ளர் தண்ணி வைப்பேன். பட் இந்த மாதிரி இந்த டயட் குக்கரில், இந்த வடித்த சாதம் செய்கிற குக்கரில் யூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து இப்போ 1 டம்ளர் ரைஸுக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது கீழே 1 டம்ளர், அந்த பேஸு அந்த பாத்திரத்துக்கு கீழே 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கோம். அது போக ரைஸ் மேலே 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கோம். ஸோ மொத்தம் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேங்க. இதை வந்து இப்போ வச்சு விட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸோ குக்கர் வந்து இப்படி மூடி வச்சு விட்டு இப்படி கிளாக் வைஸாக நம்ம திருப்பிட்ட போதும் அது கரெக்டாக லாக் ஆகிடுது. நல்லா க்ரிப்பாக இருக்குது. ஸோ ஹேண்டலிங்க்கு ஈஸியாக இருக்குங்க. அடுத்தது வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு விட்டுறலாம். இப்போ வெயிட்டை போட்டு விட்டு நான் எப்பவும் வைக்கிற விசிலை விட 2 விசில் அதிகமாக விட்டு எடுக்கணும் நம்ம டயட் குக்கரில் அந்த வடித்த சாதம் செய்யறதுக்கு. ஸோ நான் எப்போவும் எங்கள் வீட்டு அரிசிக்கு 3 விசில் விடுவேன் நார்மலாக குக் பண்ணுறதுக்கு. டயட் குக்கரில் 2 விசில் அதிகம். ஸோ மொத்தம் 5 விசில் ஹை ஃப்ளேம்லேயே தான் வச்சுருந்தேன். இப்போ 5 விசிலுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அந்த ப்ரெஷர் ஃபுல்லாக ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு நல்லா அந்த ப்ரெஷர் ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ உடனே நான் வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கிறேன். ஜம்முன்னு பூ போல் சாதம் வந்து ரெடியாக இருக்குங்க. ஸோ பாருங்கள், நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அது வெளியே எடுத்துடலாம். அந்த கஞ்சி வந்து கீழே வடியுது, கீழே நல்லா கலெக்டாக இருக்குது அந்த ஸ்டார்ச்சு. அதே சமயம் வடியுது. ஸோ ஒரு தட்டு மேலே எடுத்து வச்சிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த தண்ணி வந்து வடிஞ்சிரும். இங்கே கஞ்சி தனியாக இருக்குது, சாதம் தனியாக இருக்குது. ஸோ நல்லா குக்கர்லேயே ஈஸியாக நம்ம விசில் விட்டு ஜம்முன்னு நம்ம வடித்த சாதம் செஞ்சாச்சு. ஸோ இப்போ சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? பாருங்கள், சாதம் நல்லா பொலன்னு உதிரி உதிரியாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு, பூ போல் சாஃப்டாக இருக்குது. ஸோ சாதம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம வடித்த சாதம் எப்படி நம்ம பாத்திரத்தில் வடித்து செய்வோமோ அதே போலவே இருக்குங்க. கஞ்சி தனியாக நம்மளுக்கு செப்பரேட்டாக அந்த ஸ்டார்ச் தனியாக வந்தாச்சு. சாதமும் ஜம்முன்னு நம்மளுக்கு தனியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ குக்கரில் விசில் விட்டு நம்ம வந்து அழகாக வந்து சாதத்தை வடித்து எடுத்துடலாம். இங்கே வந்து ஒரே ஒரு டிப் நான் ஷேர் பண்ணிக்கணும்.
நம்ம அந்த ப்ரெஷர்லாம் தீர்ந்து அப்படியே பாத்திரத்தோட கஞ்சியோட நம்ம வந்து குக்கருக்குள்ளே விட்டு வச்சுட்டு இருக்கிறத விட தனியாக உடனே எடுத்து வெளியே வைக்கிறது நல்லது. இல்லை உடனே நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வைக்கிறது நல்லது. இல்லைன்னா அந்த கீழே கஞ்சியோடு சேர்ந்து அந்த சாதம் விட்டுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் அந்த தண்ணியில் பட்டு அந்த கீழே சாதம் கொஞ்சம் குழஞ்சிருது, இல்லைன்னா கொஞ்சம் கெட்டியாயிருது. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பர்ஃபெக்டான வடித்த சாதம் ஜம்முன்னு நம்மளுக்கு அல்ட்ரா டயட் குக்கரில் ரெடி ஆகுதுங்க. நான் இப்போ வந்து உடனே சர்விங் பவுலுக்கு மாற்றிடுறேங்க. ஏன்னா நாங்கள் இப்போ உடனே சாப்பிட போகிறோம். ஸோ சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஈஸியாக மாற்றிடலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் கீழே ஒன்றுமே இல்லை. கரெக்டாக அந்த கீழே அந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்கிறங்காட்டிக்கு டக்குன்னு அந்த தண்ணி பூரா வடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்குது எடுத்து பாத்திரம் மாற்றி வைக்கிறக்கும். இல்லை நீங்கள் பாத்திரம் மாற்ற வேண்டானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்து கீழே வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வைக்கலாம். இல்லை குக்கருக்குள்ளேயே வைக்கணுன்னா அந்த கஞ்சியை வந்து குக்கரில் இருக்க கஞ்சியை தனியாக செப்பரேட்டாக வடித்து வச்சுட்டு இந்த பாத்திரத்தை உள்ளே வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ அது ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ இந்த உடனே மாற்றிக்கிறது மட்டும் பண்ணிட்டோம்னா கீழே சாதமும் நல்லாவே இருக்குது. ஸோ அது ஒன்று தான் உங்களோட ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ மற்றபடி அல்ட்ரா டயட் குக்கர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போல்லாம் வடித்த சாதம் சாப்பிட்றது தான் நல்லது, டயபெட்டிஸ் வராது, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ பட் டெய்லியும் வடித்த சாதம், அது ஆஃபீஸ் போகிற அவசரத்துலலாம் பக்குவமாக பக்கத்தில் இருந்து வடிக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப சிரமமான வேலைங்க. நம்ம குக்கரில் விசில் விட்டு சாதம் வச்சு பழகினவங்களுக்கு அதே போல் குக்கரில் விசில் விட்டு வடித்த சாதம் செஞ்சிடலாம். ஈஸியாக ஜம்முன்னு நம்மளுக்கு வடித்த சாதம் ரெடி ஆகுது. ஸோ அல்ட்ரா குக்கர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது. ஸோ அல்ட்ரா டயட் குக்கர் தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.